ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 குயிக் அன்னோன் ஃபேக்ட் அபவுட் ஸ்னேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாம்புங்களை பற்றி நமக்கு தெரியாத சில உண்மைகளை பற்றி நம்ம டக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பாயிண்ட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாம்புங்களுமே நான் வெஜிடேரியன் தானா. பாம்புங்களுக்கும் காதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த காது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இல்லாமல் அதோட மண்டைக்கு உள்ளே இருக்கான். பாம்புங்களால் கண்ணை மூடிட்டு தூங்க முடியாதான், ஏன்னா பாம்புங்களுக்கு கண்ணிமையே இல்லையா. பாம்புங்களால் எந்த ஒரு உணவையும் கடித்து சாப்பிட முடியாதான். அதனால தான் பாம்புங்க எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிருக்கு ஃபுல்லாக. இந்த உலகத்தில் அண்டார்டிகாவை தவிர மீதி எல்லா இடத்துலையும் பாம்புகள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பாம்போட வாய் வந்து வளையிற தன்மை கொண்டதான். அதனால அது தலையை விட பெரிய உணவை அதால் முழுங்க முடியுமா. இந்த உலகத்தில் மொத்தமாக 3000 வகையான பாம்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பாம்போட தோல் வந்து ஸ்மூத்தாக ட்ரையாக தான் இருக்குமா. இந்த உலகத்திலேயே ஆஸ்திரேலியா நாட்டில் தான் அதிக வகையான பாம்புகள் இருக்கான். பாம்புகள் வந்து தன்னோட நாக்கை வச்சு தான் ஸ்மெல் பண்ணுமா. பைத்தான் பாம்பு வந்து தன்னோட இரையை உடம்பை சுற்றி டைட்டாக இறுக்கியே சாகடிச்சிருமா. பைத்தான் பாம்பு தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பெருசாக வளரக்கூடிய பாம்பா. வைப்பர் அப்படின்ற பாம்பு தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஆபத்தான பாம்பா. இந்த உலகத்தில் மொத்தமாக 725 வகையான விஷப்பாம்புகள் தான் இருக்கான். ஒரு பாம்பு சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஃபுல்லாக செரிமானம் ஆகிறதுக்கு 3 to 5 நாட்கள் ஆகுமா. ஃப்ளவர் பாட் அப்படின்ற பாம்பு வகைக்கு இனப்பெருக்க செய்ய இன்னொரு பாம்பு தேவையில்லையா. இந்த உலகத்திலே ரொம்பவும் வெயிட்டான பாம்புனா எது தெரியுமா? அனகோண்டா தான். 269 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறுமா. இந்த உலகத்தில் மொத்தமாக 5 வகையான பறக்கிற பாம்புகள் இருக்கான். கபுன் வைப்பர் அப்படின்ற பாம்போட பல்லு வந்து இந்த உலகத்தில் இருக்க மற்ற பாம்புங்களோட பல்லை விட ரொம்பவும் பெருசாக. பாம்புங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பழி வாங்க திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கான உண்மை என்ன தெரியுமா? பாம்புங்களுக்கு அவ்வளோவா ஞாபக சக்தி கிடையாதான். அதனால் பாம்புங்களால் ரிவெஞ்ச் எடுக்க முடியாதான். அனகோண்டா பாம்பால் தண்ணிக்கடியில் 10 நிமிஷம் வரைக்கும் மூச்சடைக்கிட்டு இருக்க முடியுமா. ரெட்டிகுலேட்டட் பைத்தான் தான் இந்த உலகத்திலே ரெக்கார்ட் பண்ணதில் ரொம்பவும் பெரிய பாம்பு. உலகத்தில் இருக்க எல்லா பாம்புகளும் கண்ணை திறந்துட்டே தான் தூங்குமா. ஏன்னா பாம்புங்களுக்கு கண்ணிமை தான் இல்லைல்ல. ராஜநாகம் தான் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லேயே ரொம்பவும் பெரிய பாம்பு. கிங் கோப்ரா பாம்பு தான் பாம்புகள்லேயே ரொம்பவும் புத்திசாலித்தனமான பாம்பா. இந்த உலகத்திலேயே த்ரெட் ஸ்னேக்ஸ் தான் ரொம்பவும் குட்டியான பாம்பு. பிளாக் மாம்பா தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் வேகமான பாம்பா. முட்டை போடுற பாம்புகள் எல்லாத்தையுமே ஓவிபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு வருஷத்தில் பாம்புங்களால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட இறக்குறாங்களாம். இந்த உலகத்திலே ரொம்பவும் டேஞ்சரஸான முதல் 10 வகையான பாம்புங்களையும் ஆஸ்திரேலியா நாட்டில் பார்க்கலாமா. ஹைக்கின் அப்படின்ற ஒரு சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாம்போட தோலை வச்சு தான் ரெடி பண்ணுறாங்களாம். உலகத்தில் 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைட்டனோவோபா அப்படின்ற பாம்பு தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலே ரொம்பவும் நீளமான வெயிட்டான பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பாம்புகளே இல்லாத நாடு எது தெரியுமா? அயர்லாந்து. பாம்போட இதயம் வந்து அதோட உடம்புல ஒரே இடத்துல இருக்காதாம். அப்பப்போ நவுந்துக்கிட்டே இருக்குமா அந்த பாம்போட உடம்பு ஃபுல்லாக. இந்த உலகத்தில் இருக்க நிறைய வகையான பாம்புங்களுக்கு வெறும் ஒரே ஒரு நுரையீரல் தான் இருக்கான். ஒரு பாம்பு அதோட வாயை 150 டிகிரி வரைக்கும் திறக்க முடியுமா. ஒரு பாம்பு உணவு இல்லாமலேயே 2 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. பொதுவாக பாம்புங்க வந்து ஈரமே படாத இடத்துல வாழ்கிறதுக்கு தான் ரொம்பவும் ஆசைப்படுமா.
ஒரு கிங் கோப்ரா பாம்போட விஷத்தால் ஒரு யானையையே சாகடிக்க முடியுமா? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க பேராசைட் ட்ரீ பாம்புகளால் பறக்க முடியுமா? ஓகே, தி எண்ட். இந்த வீடியோ முடிந்து விட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றினா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.